இன்றைக்கி நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 5வது திருவிழா தாங்க. இன்றைக்கி பெரிய வெள்ளி ரிஷப வாகனம் சுவாமி கல்யாண மண்டபத்தில் இருந்து அலங்காரம்லாம் பண்ணி தீபாராதனை செஞ்சு முடிச்சுட்டு நல்ல சந்தோஷமாக ஆடிட்டே வருவாங்க. 5 சாமியுமே. முருகரும் வராரு, விநாயகர் வெளியே கிளம்பிட்டாரு. இன்றைக்கி வெள்ளி ரிஷப வாகனம், பெரிய ரிஷப வாகனம். இன்றைக்கி சுவாமியை ரிஷப வாகனத்தை வச்சு கட்டுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும் தான். இன்றைக்கி சாமி வரவு லேட் ஆகும். வள்ளி தேவி அன்னைக்கு பாருங்கள் ஜடப்பட்டை வச்சுட்டு வராங்க. சுவாமி நல்லா ஆடிட்டு வராரு, சந்தோஷமாக வெளியே வராரு. சுவாமியை பார்க்குறதுக்காக கோடானு கோடி மக்கள் எல்லாம் வெளியே காத்துட்டே இருக்காங்க. அவருமே வந்துட்டே இருக்கார். உள்ளே அப்படியே தீபாராதனை பண்ணி அந்த மண்டபத்துலேருந்து வெளியே மாடவீதி மகிழ மரம் சுற்றிக்கிட்டு அந்த சுவாமிக்கு கருப்பு பொட்டு வைப்பாங்க. அந்த பொட்டு வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வெளியே 16 கால் மண்டபத்தாண்ட வாகனம் நிறுத்தி வச்சுருப்பாங்க. அங்கே சுவாமியை வச்சு கட்டி அதுக்கப்புறம் மறுபடியும் தீபாராதனை 5 சாமியும் நிற்க வச்சு தீபாராதனை பண்ணி தான் வெளியே சுவாமி மாடவீதி வரும். கூடவே பாருங்கள் நம்ம அம்மனும் வந்துட்டாங்க. அவங்களுமே கூட நடனம் ஆடிட்டே வராங்க. 2 பேருமே வெளியே வராங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய ஐயன் உள்ளேருந்து ரெடியாகி வெளியே வந்தாச்சு ஆயிரங்கால் மண்டபத்துக்கு. பாருங்கள் எவ்வளோ பக்தர்கள் வெள்ளத்தில் அவர் நல்லா அழகாக நடனம் ஆடிட்டு அசைஞ்சு அழகாக வராரு. கண்டிப்பாக இந்த காட்சியெல்லாம் பார்க்க 2 கண்ணு பத்தாதுங்க. எவ்வளோ அழகாக இருக்குது. நீங்களுமே ப்ரே பண்ணிக்கோங்க. யார் யார் இதெல்லாம் நீங்கள் பார்த்துருக்கீன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரிஷப வாகனத்தில் ஐயனை ஏற்றுறாங்க. கொஞ்சம் கஷ்டம்தான், ஏன்னா பெரிய ரிஷபம் இல்லைங்களா. இதை ஏற்றி நிறைய மாலைலாம் இன்றைக்கி வரும். இன்றைக்கி ஐயருங்களுக்கு இன்றைக்கி, அதனால் லேட்டாக தான் ஆகும் மாலையெல்லாம் கட்டி வர்றதுக்கு. சுவாமி மலையாறு கரோகரா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கரகோஷம் முழிச்சிக்கிட்டே ஐயனை மேலே ரிஷப வாகனத்தில் ஏற்றுறாங்க. பாருங்கள் வெள்ளி ரிஷப வாகனத்தில் கொடையெல்லாம் கட்டி நம்மளோட ஐயன் ரெடி ஆகிட்டாங்க. தீபாராதனையும் நடக்குது. எல்லாருமே ப்ரே பண்ணிக்கோங்க. அண்ணாமலையார் கரோகரா அப்படின்னு சொல்லிட்டு ப்ரே பண்ணிக்கோங்க. அவங்களுக்கு தேவையானது சுவாமி கிட்ட கேளுங்க. கண்டிப்பாக நம்ம அதை கேட்கலாம் இதை கேட்கலான்னு நினைப்போம். ஆனால் அந்த சுவாமியை பார்க்கும்போது எதுவுமே கேட்க மனசே வராதுங்க. கண்ணிலேருந்து ஒரு ஆனந்த கண்ணீர் வரும் பாருங்கள். அது எங்கேருந்து தான் வரும்னு தெரியலங்க. விநாயகர், முருகர், அம்மன், சண்டிகேஸ்வரர் எல்லாருமே வாகனத்தில் ஏற்றி கட்டிட்டாங்கங்க. எல்லாருக்கும் தீபாராதனை ஆகி அடுத்து அவங்கவுங்க ஊர்வலம் வர